இன்னைக்கு நம்ம வந்து குலாப் ஜாமுன் மாவு வச்சு குலாப் ஜாமுன் செய்ய போகிறதில்ல, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குலாப் ஜாமுன் கேக் செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்த்தோன்னா வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் ஃபஸ்ட்டு வந்து 1.5 கப் அளவுக்கு குலாப் ஜாமுன் மாவு ரெடி மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ரவை கொஞ்சம் அதை விட கம்மியாக எடுத்துக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பவுடர்டு சுகர் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இதை அடுத்ததாக இது கூட நான் வந்து பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். இப்போ வந்து எல்லாமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது கூட நான் 1 கப்பு பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்புறமா 1/4 கப் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கேக் பேட்டர் வர மாதிரி. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும், அதாவது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து மைதா, கொஞ்சமாக கீ விட்டால் மைதா வச்சு டஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பேட்டரை இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்மளோட அந்த கேக் பேனில் இந்த மாதிரி ஊற்றி வச்சாச்சு. இப்போ இதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து இன்றைக்கி கேஷ்யூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிஸ்தாஸ், பாதாம் இல்லை மிக்ஸ்டு நட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக அப்படி மேலே தூவிட்டு இப்போ வந்து நான் ஒரு ப்ரீ ஹீட் பண்ண குக்கர் வச்சுருக்கேன். இது 15 மினிட்ஸ் நான் ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன், சால்ட் வச்சு கீழே. இப்போ இதுக்குள்ளே நம்மளோட கேக் பேட்டரை உள்ளே வச்சிடலாம். ஸோ இப்போ இதை உள்ளே வச்சாச்சு. இனி இதை வந்து இப்போ 30 to 40 மினிட்ஸ் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ குக்கரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட வேண்டாம். கேக் நமக்கு ரெடியாக இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ரவா க்ரஸ்ட் உருவாயிருக்கு, சவுண்டு கேட்டுங்க, உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த க்ரஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. சைட்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ இதை கட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி உள்ளே போயிடும் கத்தி எனக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது இத்தனைக்கும் ஒரு டன்னாக பார்த்திங்கன்னா இப்படி நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக கட் ஆகிட்டு வரணும், அப்போ உங்கள் கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம கேக்கை இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே சுகர் சிரப் ஏற்கனவே இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இதை ஊற்றிக்கலாம், சூடான சுகர் சிரப். இதுக்கு பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சிலாம் வேணாம், கொஞ்சம் லைட்டாக வாட்டராக இருந்த மாதிரி, அதாவது குலாப் ஜாமுனுக்கு செய்கிற மாதிரி இருந்தாலே போதும். ஸோ இப்போ இதை டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக சரியான டேஸ்ட். பார்த்திங்கன்னா கடிச்சோடனே அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் எந்த ஒரு எஃபர்ட்டும் போடணும்னு நான் சொல்ல, சாஃப்டான ஃப்ளஃபியான கேக் பார்த்திங்கன்னா தெரியுதா, சூப்பர் இனிப்பாக இருக்குது. இந்த ரவாவோட அந்த டெக்ஸ்சர் வந்து சூப்பராக இருக்குது. அந்த நட்ஸோடு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராகவே இருக்குது. ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது, சூப்பராக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.